கல்யாண தீர்த்தம் கோயிலோட தெப்பக்குளங்க. திருக்கல்யாண வைபவத்தின் போது பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வச்சிருக்கிற திஷ்டி பொட்டு அபிஷேகம் பண்ணும்போது கலைஞ்சிரும். ஆனால் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு தினமும் திருமண கோலம் என்பதால் அவருக்கு இயற்கையாகவே ஒரு திஷ்டி பொட்டு என்றும் அழியாத ஒரு பொட்டு இருக்குது. அதுதாங்க இந்த கோயிலோட விசேஷம். வருடந்தோறும் தினமும் இந்த பெருமாளுக்கு கல்யாணம் என்பதால் நித்திய கல்யாண பெருமாள். திருவிடந்தை 62வது திவ்ய தேசம்ங்க. ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ராம்கி. கல்யாண வரனுக்கு மட்டுமே சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் மகாபலிபுரத்துலேருந்து 18 கிலோமீட்டருங்க. சென்னையிலேருந்து 38 கிலோமீட்டர். திருவிடந்தை என்ற ஊரில் அமைந்திருக்குங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தராங்க. நான் கோயிலுக்கு எதிர்க்க இருக்க இந்த 16 கால் மண்டபத்தில் சிற்பங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குங்க. இந்த கோயிலோட வரலாறையும் ஸ்தல புராணத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பட்ட தலம். இந்த திருவிடந்தை ஊரும் மகாபலிபுரமும் பார்த்திங்கன்னா பல்லவர்களுக்கு துறைமுகமாக இருந்தது. பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த கோயில் பல்லவர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த 16 கால் மண்டபம் ஆப்போசிட்டில் கோயிலுக்கு மொட்டை கோபுரம் தாங்க. கல்வெட்டுகளின்படி இந்த இடம் ஆம்பூர் கொட்டம் படவூர் நாட்டு திருவிடந்தை 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஷ்டிரகூட்ட அரசர் 3ஆம் கிருஷ்ணர் கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜாதிராஜ சோழன், ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுகள்லாம் அவர்கள் இந்த கோயிலுக்கு செய்த திருப்பணிகளை குறிக்குதுங்க. 2ஆம் ஜடவர்ம பாண்டியனோட கல்வெட்டுகளும் கிடைத்திருக்குங்க. இந்த கோயில் ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டுங்க. ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. இதை ஒரு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்டாக டிக்ளேர் பண்ணி சென்னை சர்க்கிள், மகாபலிபுரம் சப் சர்க்கிளில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. மகாபலிபுரத்தில் கோயில் கட்டும் போது அதோடு சேர்த்து இந்த கோயிலையும் கட்டினதாக குறிப்பிடுறாங்க. இங்கே ஒரு 4 கால் மண்டபங்க, கருடத்தூண், கொடிமரம், பலிப்பீடம். இந்த கோயில் வளாகத்துக்குள்ளவே ஒரு கடையும் ஒரு புக் ஸ்டாலும் இருக்குங்க. அங்கே ஈசிஆர் ரோட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வண்டியை அங்கேயே நிறுத்த சொல்லுவாங்க கடைக்காரங்கெல்லாம், பூ வியாபாரம் பண்ணுறதுக்காக வேண்டி. ஆனால் நீங்கள் உள்ள கோயில் வரைக்கும் எடுத்துகிட்டு பக்கத்தில் பார்க் பண்ணலாம். புராணத்தின்படி விஷ்ணு பகவானோட வாயில் காப்பாளர்கள் விஜயா மற்றும் ஜெயா முனிவர்களோட சாபத்தால் இரணியாக்ஷன் மற்றும் இரணியகஷ்புவாக கஷிப்ப முனிவருக்கு பிறந்தார்கள். இரணியகஷ்புவோட அண்ணன் தான் இரணியகஷன். இவர் பிரம்மரை நோக்கி தவம் இருந்து சில மிருகங்களாலும் மனிதர்களாலும் இவருக்கு இறப்பு வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டார். வரம் வாங்கின கையோட பூமியையும் பூமாதேவியும் கைப்பற்றி இவர் மறைத்து வைக்கிறார். வரம் வாங்கும் போது குறிப்பிட்ட சில மிருகங்களில் பேரில் பன்றி இல்லை. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து அந்த அசுரனை வென்று பூமியும் பூமாதேவியும் காப்பாற்றுகிறார். இந்த நிகழ்வுக்கு பின் பூமாதேவி விஷ்ணு பகவான் மீது காதல் வயப்பட்டு அவரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இங்கே இருக்கும் மூலவர் ஆதி வராக பெருமாளாகவும், நித்திய கல்யாண பெருமாளாகவும், லக்ஷ்மி தாயார் கோமலவல்லியாகவும், வராக பெருமாளோட இடது தொடையில் அமர்ந்து கல்யாண கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தராங்க. மூலவரை பார்த்துட்டு நீங்கள் கோயிலை வலம் வரும்போது இந்த சிவர்களை சுற்றி நீங்கள் கல்வெட்டுகள் பார்க்கலாங்க. சுற்றி வரும்போது இங்கே தாயாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. நித்திய கல்யாண பெருமாள் பேருக்கான காரணங்களாக பார்ப்போங்க. தேவலோகத்தில் கூனி என்ற தேவகணிகைக்கு சாபம் ஏற்பட்டது. சாப விமோச்சனம் கிடைக்கணும்னா பூமியில் ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணி 360 பெண் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். சரஸ்வதி நதிக்கரையில் தவம் புரிஞ்சிருந்த இந்த பெண்ணை பார்த்து பரிதாபம் கொண்ட காலவ முனிவர் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார். 360 பெண் குழந்தைகளை பெற்றவுடன் இந்த தேவகன்னிகை தேவலோகம் திரும்பிட்டாங்க. முனிவர் இந்த பெண்களை வளர்த்து கல்யாண வயது வரவே பெருமாள் கிட்ட வேண்டுறார், தவம் புரிகிறார். பெருமாள் ஒரு பிராமண வேடத்தில் முனிவர்கிட்ட பெண் கேட்குறார். எல்லா பெண்களையும் அவரே கட்டிக்கிறதாக முனிவர்கிட்ட சொல்லும் போது, முதல் பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ண உடனே எனக்கு மருமகன் ஆகிடுவீங்க, மற்ற பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி நான் எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு இவர் கேட்குறாரு. தினமும் பிரம்மச்சாரியாக பெண்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்குறார். புன்னை மரம்ங்க, தலவிருச்சம். கடைசி நாளில் கட்டி கொடுத்த பெண்களெல்லாம் காணோம் அப்படின்ட்டு இந்த முனிவர் கருவறை போய் பார்க்கும்போது 360 பெண்களையும் ஒரே உருவமாக ஆக்கி அகிலவல்லியாக தனது இடது தொடையின் மேல் அமர வைத்து பெருமாள் காட்சி தரார்.
இங்கே இருக்கிற தூணில் ஆஞ்சநேயர் காட்சி தராருங்க. காலவ முனிவரை பார்த்து உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கவே அவருக்கு அளித்த திருமண காட்சி போல வரவங்களுக்கு எல்லாருக்கும் காலந்தோறும் இவர் காட்சி தரணுன்ட்டு இவர் கேட்குறார். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்று வரைக்கும் நமக்கு கல்யாண காட்சி தரார். பழைய வேதங்களின்படி பஞ்சாங்கத்தின்படி வருடத்துக்கு 360 நாள் தாங்க. அதனால தான் இதில் 360 நாள்னு குறிப்பிட்டிருக்கு. 2100 வருடங்களுக்கு முன்பு வரை 360 நாள் என்று கருதப்பட்டதை ரோமானியர்களாலும் நம் நாட்டில் ஆரியபட்டா, பிரம்மகுப்தா போன்றவர்களாலும் வருடத்துக்கு 365 நாள் என்று கணிக்கப்பட்டது. ஆண்டாள் சன்னதிங்க. ஆரியபட்டா கணித்தது 365 நாட்கள் 6 மணி நேரம் 12 நிமிடம் 30 நொடி. அந்த கணிப்பை நவீனகால கணிப்போடு ஒப்பிடும்போது வெறும் 3 நிமிடம் 20 நொடிகள் தான் வித்தியாசங்க. இந்த மண்டபத்தில் ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிறாருங்க. கோயில் நுழைவாசல் உள்ளே வந்தவொடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருப்பாருங்க. ஸ்ட்ரைட்டாக மூலவர். கல்வெட்டுகளின்படி மூலவரை வராக தேவர், வராக நாராயணர், வராக சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். கல்யாண வேண்டுதலுக்கு ஒரு சிறப்பு அர்ச்சனை டிக்கெட் ஒன்று இருக்குங்க. 5 ரூபாவோ 10 ரூபாவோ தான் வாங்குகிறாங்க. ரங்கநாதரை சுற்றி வரும்போது இந்த சுவர்களில் சில சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கமுங்க. இந்த லாஸ்ட்டில் 12 ஆழ்வார்கள் பார்க்கலாம். நாதமுனி, திருக்கச்சி நம்பி, ராமானுஜர், மணவாள மாமுனிகள் இவர்கள் எல்லோரும் அவர்களோட படைப்புகளில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேடி வருபவர்களுக்கெல்லாம் வரன் தேடி தரும் தலம்ங்க. ராகு கேது பரிகார ஸ்தலம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் இந்த பக்கம் வரும்போது இந்த கோயிலை பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலை நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.